ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து டெட்டுக்கு சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட்ல வாழ்வியல் கணிதம்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல சதவீதத்துக்கு நம்ம சம்மு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 சம் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு எக்ஸாம்பிள்ல. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. ஒரு நபரோட வருமானம் இருக்கு, 10% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் 10% குறையுது அப்படின்னா எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. டீச்சர்ஸ், இதுக்கு ஷார்ட்கட் ஒரு ஃபார்முலா சொல்றேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல எக்ஸ் எது ஒய் எதுன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது கொடுத்திருக்கத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய். இங்க 10% அதிகரிக்கப்படுது இல்லையா, அதிகரிக்குது அப்படின்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்ப எக்ஸுக்கு பிளஸ் 10. அடுத்து இதை ஒய்ன்னு எடுக்க சொன்னா ரெண்டாவது 10% குறைக்கப்படுகிறது, குறைக்குது அப்படின்னா மைனஸ். அதிகரிச்சா பிளஸ், குறையுது அப்படின்னா மைனஸ். இவ்வளவுதான். இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்ப எக்ஸுக்கு எவ்வளவு? பிளஸ் 10. ஒய் எவ்வளவு? மைனஸ் 10. அடுத்து எக்ஸையும் ஒய் என்ன பண்ணிருக்காங்க? பெருக்கி இருக்காங்க. 10ஐயும் 10ஐயும் பெருக்குனா 100. நான் ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடறேன். பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் பை இந்த இருக்கு 100. டீச்சர், பிளஸ் 10 மைனஸ் 10 என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அதனால அடிச்சிடறேன். மீதி என்ன இருக்கு? மைனஸ் 100/100 இருக்கு. ஒரு நம்பரை அதே நம்பரால வகுத்தா ஆன்சர் வந்து என்னது? 1. அப்ப அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, மைனஸ் 1ன்னு நமக்கு கிடைக்குது. ஆன்சர் எப்படி சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு மாற்றம் தானே சொன்னாங்க, ஏற்படும் மாற்றம் கேட்டாங்க. அப்ப 1% வந்து நமக்கு மாற்றம் கிடைக்குது. அது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அதான் விஷயம். இங்க மைனஸ் வந்ததுனால 1% குறைவு, அவ்வளவுதான். இதே இது பிளஸ் வந்துச்சுன்னா 1% அதிகம் அப்படின்னு சொல்லணும். புக்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா? அந்த நபரின் வருமானம் 1% குறைந்துள்ளது. டீச்சர்ஸ், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே பெர்சன்டேஜ் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலையும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க சதம், சதவீதம், சதம்னால எவ்வளவு? 100ன்னு அர்த்தம். சோ இந்த 100 இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சுன்னா ஈஸி. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அந்த 80% எவ்வளவுன்னா 576 மதிப்பெண்கள். அப்ப மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 80% 576. அப்ப மொத்த மதிப்பெண்கள் மொத்தம்னா அளவு 100% எவ்வளவு? இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. டீச்சர்ஸ், உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 கட்டம் போட்டுக்கோங்க. இப்ப இந்த 80%, 80 ஃபில் பண்ணுங்க. 80% எவ்வளவு? 576. நேருக்கு நேரம் எழுதிக்கணும். 80% எவ்வளவு? 576. அப்ப மொத்த மதிப்பெண்கள் தானே கேட்கிறாங்க. மொத்தம்னா சதம்னா என்ன சொன்னேன்? 100ன்னு சொன்னேன். அப்ப 100க்கு எவ்வளவு? இதுதான். இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டீச்சர்ஸ், அடுத்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்றது சைடுல மட்டும் கேன்சல் பண்ணுங்க, இப்படி குறுக்க கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கட்டம் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் கேன்சல் பண்றது சைடுல மட்டும் கேன்சல் பண்ணுங்க, அது ரெண்டாவது ஸ்டெப். கேன்சல் பண்ணலாமா? நான் இது 20ஆல அடிக்கிறேன், இல்ல 0 கூட அடிங்க. 0 அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கு? 8 இருக்கு, 10 இருக்கு. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாமா? 4 2 8, I 2 10. இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா நீங்க 20ஆல அடிச்சிடலாம். 4 20 80, 5 20 100ன்னு அடிச்சிடலாம். அடுத்து இந்த 4ஐயும் 576ஐயும் கேன்சல் பண்ணுங்க. ஒரு நாள் 4. அடுத்து இங்க ஒரு நாள் 4, 5ல ஒரு நாள் 4, மிச்சம் 1. 1 இங்க போட்டோம்னா 17, 4 16, மிச்சம் 1. 16க்கு முன்னாடி ஒரு 1 போட்டோம்னா 16, திரும்ப 4 16. இவ்வளவுதான். இப்ப கேன்சல் பண்ணிட்டேன். இது செகண்ட் ஸ்டெப். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, குறுக்க பெருக்கணும். 1ஐயும் எக்ஸையும் பெருக்கணும்னா எக்ஸ். அடுத்து ஒரு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க. இதை பெருக்கிட்டு ஒரு ஈக்குவல் டு போட்டுட்டு அப்புறம் இதை பெருக்குங்க. 5 × 144. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 144ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 720. டீச்சர்ஸ், நான் பாருங்க ஆன்சர். மொத்த மதிப்பெண்கள் 720 புக்ல வந்திருக்கா? சோ நீங்க இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். இது புக்ல இருக்க மெத்தட், இது ஷார்ட்கட். நீங்க இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். இப்ப இதே ஷார்ட்கட் வச்சு நான் அடுத்த சம் சொல்றேன் பாருங்க. டீச்சர்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க, இதையும் அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். இப்ப 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க.
சதம் அப்படின்னால என்ன சொன்னேன் 100. இப்ப அசல் விலைய 100% வச்சுக்கிருவோம். இதுல 20% வந்து உயருது. அப்ப 100ல 20% கூடுச்சுன அளவு 120%. கூடுனதுக்கு அப்புறம் ரேட் என்ன சொன்னாங்க 96 ரூபாய். அப்ப 120%ங்கிறது 96 ரூபாய். இப்ப அசல் விலை என்ன? அசல் நம்ம என்ன சொன்னோம் 100% வச்சுக்கிட்டோமா? இப்ப 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ இது தெரியணும். இது தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க இந்த மெத்தட் சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் 4 கட்டம் போட்டுக்கோங்க. அசல் எவ்வளவு 100%. இப்ப 100% தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப 100க்கு நேரம் இங்க எக்ஸ். 20% கூடுது. அப்ப 100ஓட 20 கூடுனா 120%. கூடுனதுக்கு அப்புறம் ரேட் என்னது 96. அப்ப இதுக்கு நேரம் 96 போட்டுக்கோங்க. இப்ப ஒரு ஜீரோ கட் பண்ணிருங்க. I 2 10, R 2 12. டீச்சர் சைடுல மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். அடுத்து இந்த சைடுல கேன்சல் பண்ணுங்க. ஆறாவது வாய்ப்பாடுல ஓரார் 6. இதே மாதிரி இங்க அடிக்கலாமா? 9ல ஒரு ஆறு இருக்கு, மிச்சம் 3. 6க்கு முன்னாடி 3 போட்டா 36. 6 36. டீச்சர் சைடுல மட்டும்தான் அடிக்கணும், குறுக்க அடிக்க கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது ஸ்டெப் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது ஸ்டெப் குறுக்க பெருக்கணும். 1 × x x. அடுத்து ஒரு ஈக்குவல் போட்டுட்டு இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. 5 × 16 80. டீச்சர்ஸ் இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப அசல் விலை எவ்வளவு 80. டீச்சர்ஸ் இந்த புக்கு 2019ல தான் சிலபஸ் மாறுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு டெட் நடந்தது 2023ல, அப்புறம் 2025ல. இதுதான் டெட் நடந்திருக்கு. இந்த 2023 ஆன்லைன்ல நடந்துச்சு. இதுல மொத்தம் 12 செட் கொஸ்டின் இருக்கு மேக்ஸுக்கு. 2025ல வந்து ஆஃப்லைனு, இது ஒரு கொஸ்டின். மொத்தம் நமக்கு 13 செட் கொஸ்டின் இருக்கு. இதுல 2025 கொஸ்டின் ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோஸ் போட்டுட்டோம். இந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், மறக்காம பாத்துருங்க. மீத இருக்கிற இந்த 12 செட் கொஸ்டின் இதுக்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம். டீச்சர்ஸ் எப்பயுமே PYQ கண்டிப்பா படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நமக்கு சக்சஸா கொடுக்கும். இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். கான்செப்ட் வைஸ் நம்ம கிளாஸஸ் போகும், வீடியோஸ் கொடுப்போம் கண்டிப்பா. அது போக இடையில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். மறக்காம இந்த ரெண்டையும் அப்படியே சைட் பை சைடா படிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல 30க்கு 25க்கு மேல எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. டீச்சர்ஸ் நம்மகிட்ட சைக்காலஜிக்கு புக் அவைலபிளா இருக்கு. இந்த புக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா 2012ல இருந்து 2025 வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரோட இருக்கு. இதை நீங்க படிக்கவும் செய்யலாம், டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 கொடுத்துருக்கோம். புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்க சைக்காலஜில மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.